அனைத்துலக உயிரோடை தமிழ் IELC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றர்களே அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உதவியாளர் இராமதிரன் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் ராமதிரன். வணக்கம் சரான அன்புறவுகளுக்கு முன்னேற வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ராமதிரன், நாங்கள் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் செம்மணி புதைகுழி தொடர்பான விடயங்களை பார்ப்போம். 8வது நாளாக அகழ்வு பணி தொடர்கின்றது. தொடர்ந்தும் தோண்ட அங்கிருந்து உடலங்கள் எடுக்கப்படுவதாக செய்திகள் வருகின்றது. இன்று 8ஆம் நாள். அங்கே நடந்த விடயங்கள் என்ன என்றதை கூறுவீர்களா? நிச்சயமாக. நேற்றைய தினம் இன்றைய தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை நாளாக விடப்பட்ட நிலைமையிலே 3ஆம் கட்ட அகழ்வு பணி தொடர்ச்சியாக இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை 5/5/2026 8வது நாளாக 3வது கட்ட அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் மேலும் 5 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அதில் 3 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டது. அதாவது நேற்றைய தினம் 4 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டது. இன்றைய தினம் 5 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டது. மொத்தமாக 2 நாட்களிலும் 9 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலைமையிலே இன்று மேலதிகமாக 3 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதுவரை முதலாம் கட்டத்திலே 9 நாட்களும், 2ஆம் கட்டத்திலே 45 நாட்களும், தற்போது 8 நாட்களுமாக 54 62 நாட்களாக தொடர்ச்சியாக இந்த அகழ்வு பணியின் போது 255 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அதிலே 249 என்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே தற்போதைய நிலைமையிலே தொடர்ச்சியாக நேற்றும் இன்றைய தினமும் நேற்றைய தினம் ஒரு கைக்குழந்தையினுடைய என்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டு இன்று அது முழுமையாக மீட்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அது ஒரு கைக்குழந்தை என்கின்ற வகையிலே அதனுடைய முதிர்ச்சி அடையாத உடல் பாகங்கள், எலும்பு தொகுதிகள் ஒரு முதிர்ச்சி அடையாது, பெரியவர்களை போன்று ஒன்றோடு ஒன்று பிணைந்ததாக அது இருக்காத ஒரு நிலைமையிலே அந்த அடையாளம் காணப்பட்ட இடத்திலே அந்த என்பு தொகுதியை சூழ இருக்கின்ற அந்த மணலோடு அந்த பிளாஸ்டர் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த மணல், அந்த என்பு தொகுதியினுடைய சிதைவுகள் உருக்குலைந்து விடாத வகையிலே அது மிக கவனமான முறையிலே அது பிளாஸ்டர் செய்யப்பட்டு அப்படியே அது ஒரு தொகுதியாக அப்படியே அது இன்றைய தினம் அது அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனை பகுப்பாய்வுக்காக அது கொண்டு செல்லப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இப்ப ஏனைய வயது முதிர்ந்தவர்களுடைய, அதாவது சிறுவர்கள், ஏனையவர்களுடைய என்பு தொகுதிகள் அந்த என்பு தொகுதிகள் காணப்படுகின்ற அந்த விடயங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அதேமாதிரி இதற்கு முன்னர் இவ்வாறு சிறு கை குழந்தைகளுடைய அடையாளம் காணப்பட்ட என்பு தொகுதிகள் இவ்வாறு பிளாஸ்டரிங் செய்யப்பட்டு அது அப்படியே அந்த மணல் தொகுதி அப்படியே சிதைவில்லாமல் எடுக்கப்பட்டது. அதே போன்று இன்றைய தினமும் அந்த ஒரு கைக்குழந்தையினுடைய என்பு தொகுதி அவ்வாறு மீட்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாது நாங்கள் சனிக்கிழமை பார்க்கின்ற போது அங்கே ஒரு பெட்டி, ஒரு பெட்டி வகையிலான ஒன்று அடையாளம் காணப்பட்டது. அது தொடர்ச்சியாக வரும் நாட்களில் அகலப்படும் என்று சொல்லப்பட்டது. நேற்றைய தினமும் அது துப்புரவு செய்யப்பட்டு இன்றைய தினம் அது முழுமையாக அது ஒரு சவப்பெட்டியாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அந்த சவப்பெட்டிக்குள்ளாக ஒரு பெண்ணினுடைய என்பு தொகுதி இருப்பதாகவும் அதோடு வளையல் மற்றும் நாணய குட்டிகள் போன்ற சான்று பொருட்களும் அந்த சவப்பெட்டிக்குள் இருந்து மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே அந்த செம்மணி சிந்துபாத் இந்து மயானத்திலே முதல் முறையாக இதுவரை என்பு தொகுதிகள் மற்றும் அதோடு இணைந்த சான்று பொருட்கள், ஆடைகள், புத்தகப்பை, காலணிகள் உள்ளிட்ட ஏனைய சான்று பொருட்கள் மீட்கப்பட்ட நிலைமையிலே இப்போது முதல் முறையாக ஒரு சவப்பெட்டியுடன் கூடிய ஒரு என்பு தொகுதி அங்கே அடையாளம் காணப்பட்டு மீட்கப்பட்டிருக்கின்ற சம்பவம் இன்றைய தினம் அது இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இப்போ இதுவரை ஏற்கனவே நாங்கள் கூறியது போன 62 நாட்களிலே 255 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு 249 என்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு அதோடு இணைந்து பல சான்று பொருட்களும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினமும் 4 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலைமையில் 3 சிறுவர்களுடைய என்பு தொகுதிகள் என்று அடையாளம் காணப்பட்டிருந்தது. ஆகவே தொடர்ச்சியாக அந்த செம்மணி சிந்துபாத் இந்து மயானம் என்பது ஒரு மிக தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அந்த இன அழிப்பு குற்றத்தினுடைய அதி உச்சமான ஒரு சான்றாக அந்த விடயம் மாறிக்கொண்டிருக்கின்றது என்று சொன்னால்,
வயது வேறுபாடின்றி கைக்குழந்தை, சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள், இளைஞர்கள் என பல வயதுப்பட்டவர்கள் கொத்து கொத்தாக அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்ற நிலை அந்த சூழ்நிலையை உலகத்துக்கு மிக ஒரு காத்திரமாக வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. ஆகவே செம்மணி இதை பார்த்துத்தான் ஆட்சியாளர்கள் அஞ்சி கொண்டிருக்கின்றார்கள். செம்மணி என்பது கடந்த காலத்தினுடைய தொடர்ச்சியாக இருந்தாலும் பாதுகாப்பு தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கின்ற போது சமகாலத்து அரசாங்கங்கள் கூட அதற்கு ஒரு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். ஆகவே செம்மணி தொடர்ச்சியாக இவ்வாறான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ஒரு அதிர வைக்கக்கூடிய சாட்சியங்கள் அதிலிருந்து வெளிவருவது என்பது அன்றோமர திசநாயக அரசாங்கத்துக்கு மென்மேலும் நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் தோற்றுவிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் மாறுகின்றது என்று சொன்னால், இதோடு சம்பந்தப்பட்டவர்கள் எந்த விதமான சந்தேகத்துக்கிடமின்றி பாதுகாப்பு தரப்பினராகவே காணப்படுகின்றார்கள். ஆகவே ஏற்கனவே சோமரத்ன ராஜபக்ச என்கின்ற ஒரு இராணுவ அதிகாரி அங்கே ஏற்கனவே இதோடு சம்பந்தப்பட்டு சிறையில இருக்கின்றார். ஆக அவர் ஏற்கனவே பல உயர் அதிகாரிகளுடைய பெயர்களை குறிப்பிட்டு சாட்சியம் வழங்கி இருக்கின்றார். ஆகவே இந்த விடயத்திலே அடுத்த கட்ட நடவடிக்கை என்று வருகின்ற போது நிச்சயமாக பாதுகாப்பு தரப்பினர் இதிலே விசாரணை வலயத்துக்குள் கொண்டு வரப்படுகின்ற போது அது வேறு விதமான ஒரு தையிட்டி விகாரை இராணுவத்தினரை மீறி அந்த தையிட்டி விகாரை விடயத்திலே ஒரு நீதியாக செயல்பட முடியாத ஒரு நெருக்கடி நிலைமையிலே இந்த அனுர அரசாங்கம் இருக்கின்றது. அதே பாதுகாப்பு தரப்பினரை மீறி மக்களுடைய காணிகளை மக்களுக்கு என்று கூறினாலும் அதிலே ஒரு துளியளவு முன்னேற்றம் இல்லாமல் மேலும் மேலும் ஒரு நெருக்கடிகளுக்கு மிக ஒன்றாக காணப்படுகின்றது காணி விடுவிப்பு என்பது. அவைப்போது பல்வேறு விடயங்களிலே பாதுகாப்பு தரப்பினருடைய முட்டுக்கட்டைகளை கடந்து அன்றோமர திசநாயக அரசாங்கம் கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதவர்களாக இருக்கின்ற போது இந்த செம்மணி விவகாரம் என்பது அடுத்த கட்டம் மேலும் இவ்வாறான சான்று பொருட்கள் ஒரு அதிர வைக்கும் ஆதாரங்கள் வெளிவருகின்ற நிலைமை என்பது அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு ஒரு திகில் நிறைந்த ஒரு அனுபவமாக இருக்கும் என்பதை தான் நாங்கள் இப்போது இதனூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ராமேந்திரன், நீங்கள் இப்போ கூறும் பொழுதே எனக்கு நெஞ்சு கிழிக்கிறது. அதாவது குழந்தைகளுடைய உடலங்கள் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற என்று சொன்னால் ராமேந்திரன், அதே நேரத்தில் நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள் சோமரத்ன ராஜபக்ஷ சாட்சியம் வழங்குவதற்கு தயாராக இருக்கிற நேரத்தில் எவ்வளவு அழுத்தம் பிரயோகிக்கப்படுகின்றது. இப்போ தோண்ட தோண்ட அங்கே உடலங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இன்றும் கூட இப்போ நீங்கள் கூறினீர்கள் மரப்பெட்டி ஒன்றுக்குள் அதாவது ஒரு சவப்பெட்டியாக இருக்கலாம் என்று நீங்கள் கூறும்பொழுது எவ்வளவு அழுத்தம் பிரயோகிக்கப்படுகின்றது. இதை ஏன் நான் அதை கேட்கின்றேன் என்றால், என்ன நடக்கப் போகின்றது என்றால், இந்த சான்றிதழ்கள் வந்ததும் கண்டுபிடித்ததும் அவற்றை கொண்டே ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு அங்கே ஏதோ சம்பவம் நடந்ததாக அப்படியே முடித்து விடப் போகின்றார்கள். ஆனால் என்ன விதத்தில் மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அழுத்தத்தில் எவ்வாறு பிரயோகிக்கப்படுகிறது தமிழர் தாயகத்தில்? உண்மையில் உங்களுடைய கேள்வி ஒரு நியாயமானது. என்றால் தமிழ் தேசிய அரசியல் என்பது மேலும் மேலும் ஒரு சுயலாப அரசியல் காரணமாக ஒரு பிளவடைந்த நிலைமையிலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு அரசியல் பாதுகாப்பற்ற நிலைமையிலே ஒரு மக்கள் சமூகத்தினால் இந்த விடயத்திலே நீங்கள் குறிப்பிடுகின்ற அழுத்தங்களை பிரயோகிக்க முடியாது. நிச்சயமாக தமிழ் மக்கள் ஒரு சிவில் குடிசார் நிலையிலே நின்று கொண்டு அதை கடந்து அரசியல் ரீதியான ஒரு தலையீட்டின் மூலம்தான் இதற்கான அழுத்தங்களை தொடர்ந்து பிரயோகிக்க முடியும். ஏற்கனவே கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் கூட தமிழ் தரப்பு செயல்படுவதாக தெரியவில்லை. மன்னர் சதோசா புதகுலியாக இருக்கட்டும், கொக்கு தொடுவாய் மனித புதகுலியாக இருக்கட்டும், இப்படி பல மனித புதைகுலிகள் தமிழர் தாயகத்திலே தொடர்ச்சியாக வெளிவந்த போதும் அதற்கான நீதி என்பது இன்று வரை இலங்கை அரசமைப்பு இல்லை உள்நாட்டு பொறிமுறைக்குள்ளாக கிடைக்கவில்லை. ஆகவே இப்ப கொக்கு தொடுவாய் மனித புதைகுலி கூட அங்கே போராளிகள், பெண் போராளிகள் உள்ளிட்டவர்கள், அதாவது போராளிகள் என்றாலும் போர் மரபுகளை மீறி அங்கே அந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அங்கே அது போராளிகளுடைய உண்மையிலே அவர்கள் மாவீரர்களாக இருந்தால் நிச்சயமாக அங்கே மாவீரர் துயிலும் இல்லங்களிலே ஒழுங்குமுறைப்படி அவர்கள் விதைக்கப்படுவார்கள். இது அங்கே அந்த துப்பாக்கி சின்னங்கள், அந்த சீருடைகள் உள்ளிட்ட சான்று பொருட்கள் என்பது முற்றுமுழுதாகவே அங்கே ஒரு ஒரு ஒழுங்குமுறையற்ற விதத்திலே அவர்களுக்கான மரணம் என்பது சம்பவித்திருக்கின்றது என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது. பல போராளிகளுடைய அந்த மண்டையோடுகள் துப்பாக்கி சின்னம் துளைத்த நிலைமையிலே காணப்பட்டது. அந்த 80 தொகுதிகளுக்கு ஊடாக சன்னங்கள் காணப்பட்டதெல்லாம் அவர்கள் ஒரு துப்பாக்கி பிரயோகத்தின் ஊடாக அவர்கள் இறந்ததுக்கு பிற்பாடு அங்கே அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அப்பாவி பொதுமக்கள் என்கின்ற நிலையை கடந்து போராளிகளாக இருந்தாலும் அங்கே ஒரு போர் மரபுகளை மீறி அந்த இடத்திலே சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது என்றால் அதை ஒரு சர்வதேச போர் மரபுகளுக்கு அடிப்படையிலே மனிதாயமான ரீதியாக அதற்கு காரணமானவர்களை சட்டத்தை முன்னிறுத்துவதற்கு எந்தவித நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மன்னர் சதோசா புதகுலி என்று சொன்னால் அது வேறு விதமான பின்னணிகள் முடக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த வரலாற்று பின்புலத்திலே செம்மணி சிந்துபாத் இந்து மயானம் இன்று நாங்கள் அதை ஒரு கூட்டு கோரிக்கையாக முன்னகர்த்துவது கூட தமிழ் தரப்பு தோல்வி அடைந்திருக்கிறது. இன்று வரை இதற்காகத்தான் அவர்கள் கால இடைவெளியை விரும்புகின்றார்கள்.
ஒரு தொடர்ச்சியாக ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் முதலாவது கட்டத்திலே 9 நாட்களும் 2வது கட்டத்திலே 45 நாட்களும் அகலப்படுகின்ற போதே ஒவ்வொரு நாட்களும் மிகப்பெரிய அதிர்வலைகள் உலக தமிழர்களிடையே ஏற்பட்டது. விரும்பாமல தமிழ் தரப்பு அதை நோக்கி அசைவியக்கம் மேற்கொள்ள வேண்டிய அளவுக்கு நிர்பந்தம் ஏற்பட்டது. ஆனால் அந்த இடைவெளி என்பது அதை விட்டு பல விடயங்களிலே தமிழ் மக்களுடைய கவன சிதறல்களை கொண்டு வந்து இன்று மீளவும் அது இப்போது புதிய ஒரு விடயமாக அது பார்க்கப்படுகின்றது. இன்று தமிழ் தரப்பு தமிழ் அரசியல் தரப்புகள் வேறு விடயங்களிலே கவனம் செலுத்துபவர்களாக இருக்கின்றார்கள். இங்கு எடுக்கப்படுகின்ற சான்று பொருட்களுடைய பாதுகாப்பு, அது ஆய்வு, அந்த ஆய்வு நிலையிலே வரக்கூடிய அறிக்கைகளில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு நிலைமை, உத்தரவாத தன்மை, இதெல்லாம் எதுவுமே தமிழ் தரப்பிடம் இல்லை. அதை விட சோமரட்ன ராஜபக்ச ஏற்கனவே இந்த செம்மணி புதைகுழியோடு சம்பந்தப்பட்ட ஒரு சாட்சியமாக, உயிர் வாழும் சாட்சியமாக இருக்கின்றார். அதை விட இலங்கை அரச தரப்பினரோ இல்லை தெற்கிழங்கை தரப்பினரோ நம்பக்கூடிய அவர்கள் சார்ந்த ஒரு சாட்சியாக இருக்கின்றார். செம்மணியிலே ஒரு தமிழ் தரப்பு சாட்சியம் என்பதை விட ஒரு சிங்கள இராணுவ சிப்பாய் அதை அங்கே கொன்று சடலமாக கையெழுத்ததற்கு பிற்பாடு அதை புதைத்த வேலைகளில் ஈடுபட்ட நேரடி சாட்சி அவர். ஆகவே அந்த ஏற்கனவே இருந்த அந்த சோமர ராஜபக்சவோடு சம்பந்தப்பட்ட வழக்கையும் தற்போதைய சிந்துபாத்தி இந்து மயானத்துக்கான வழக்கையும் ஒரு புள்ளியிலே கொண்டு வந்து இணைத்து இரண்டையும் ஒன்றாக்கி அவரையும் இதிலே ஒரு சாட்சியமாக இணைத்து இந்த விடயத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய கோரிக்கை அது 2ஆம் கட்ட அகழ்பணியின் போதே பரவலாக பேசப்பட்டது. ஆனால் அந்த கால இடைவெளியில் கூட அவர்கள் அதை மறந்தவர்களாக தமிழ் தரப்பு இருந்தது. ஆகவே தமிழ் தரப்பு இதை ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய விடயம். ஏற்கனவே அணையா வழக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஐநா மனித உரிமை ஆணையாளர் வந்த போது. ஆனால் அது கூட வரலாற்றிலே காற்றோடு கரைந்து போகின்ற ஒரு விடயமாக அது மாறிவிட்டது. ஆகவே இது ஒரு அரசியல் தரப்புகள் ஒரு அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையிலோ இல்லை இதே ஒரு தொடர்ச்சியான ஒரு நிலையிலே அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கோ அரசியல் போராட்டம் இல்லை அரசியல் மயப்படுத்தல் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் அது துரதிருஷ்டவசமாக தமிழர்களுக்கானதாக இல்லாமல் இல்லை இதிலே நேர்மையாக செயல்படக்கூடியதாக அல்லாமல் இன்று ஒரு கட்சிக்குள்ளாக பல அணிகள் இன்று அடுத்த மாகாண சபை இலக்கு வைத்தவர்களுடைய செயல்பாடுகள் ஒருவர் குழி தோண்டி புதைப்பது இப்படியான செயல்பாடுகள் மேலும் இன்று 17வது ஆண்டில் கூட நாங்கள் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு இன்று மிகப்பெரிய ஒரு இன அழிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற 17வது ஆண்டில் கூட நாங்கள் இப்படியான ஒரு துரதிருஷ்டவசமான பண்பியப்புகளோடு தமிழ் தேசிய அரசியல் பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் செம்மணியிலே புதைக்கப்பட்ட உறவுகளுக்கும் அது மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கின்ற ஒரு பின்னணியாக தான் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. நீங்கள் கேட்ட கேள்வி உண்மையிலே மிக முக்கியமான ஒரு விடயமானால் அந்த தாற்பயத்தை இங்கே இருப்பவர்கள் உணர்ந்தார்களா இல்லை அதை இந்த இலக்கு நோக்கி நகர்வதற்கு ஏதாவது எத்தனிப்புகள் இருக்கின்றதா என்றால் இல்லை என்பதுதான் ஒரு ஏமாற்றமான ஒரு பதிலாக இந்த இடத்துல சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் சுருக்கமாக இன்னொரு விடயம் நான் உங்களோட கேட்க விரும்புகிறேன். நீங்கள் இப்போ 10 நிமிடம் என்னோடு உரையாடும் பொழுது சோமரத்ன ராஜபக்ஷ தொடர்பாக 4-5 தடவைகள் கூறிவிட்டீர்கள். அதில் உயிர் வாழும் சாட்சியமாக இருக்கின்ற என்று நீங்கள் கூறினீர்கள். உங்களுக்கு தெரியும் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பதவிக்கு வந்த பொழுது அவர் இந்த செம்மணிக்கு நீதி பெற்று தருவேன் என்று உறுதிமொழி வழங்கினார். இந்த சோமரத்ன ராஜபக்ஷவை விசாரணைக்கு அவருடைய அந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அனுரகுமார திசாநாயக்கா முன் வருவாரா அல்லது இழுத்தடித்து இதையும் ஏதோ ஒரு விதத்தில் சிங்கள மக்களுக்கு சார்பாக மாற்றி விடுவார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இல்லை, அவர் இது மட்டுமல்ல பல வாக்குறுதிகளை தமிழ் மக்களுக்கு வழங்கினார். எந்த ஒரு வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு திராணியோடு அவர் இல்லை, அந்த நேர்மையோடும் அவர் இல்லை என்பதைத்தான் இந்த 1.5 வருட அவர்களுடைய ஆட்சி என்பது தமிழ் மக்களுக்கு பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதை விட சோமரத்ன ராஜபக்ச இதோடு சம்பந்தப்பட்ட சாட்சியம் என்பதை விட அவர் நேரடியாக ஜனாதிபதிக்கு 1க்கு மேற்பட்ட கடிதங்களை எழுதியிருக்கின்றார். இதனுடைய முக்கியத்துவம் ஏற்கனவே உள்ளக பொறிமுறைக்குள்ளாக தான் வழங்கிய சாட்சியங்கள் எவ்வாறு மடைமாற்றப்பட்டது, ஆகவே உள்ளக பொறிமுறைக்குள்ளாக தான் நம்பிக்கை அளிக்க முடியும், அதாவது எந்த தரப்பினருக்கு எதிராக நான் சாட்சியம் அளித்தனோ அவர்கள் பாதுகாக்கப்படுகின்ற நிலைமையும் அதனால் தனக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் தொடர்பாகவும் தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஜனாதிபதி சுட்டிக்காட்டி இந்த செம்மணி விவகாரத்திலே சர்வதேச விசாரணை ஒன்றுக்கு ஜனாதிபதி வழி சமைப்பாராக இருந்தால் அந்த சர்வதேச விசாரணை குழு முன்னாலே தான் சாட்சியம் அளிக்க தயாராக இருக்கின்றேன், என்ன நடந்தது என்பது தொடர்பான முழுமையான விடயத்தையும் தான் சொல்வதற்கு தயாராக, ஆனால் ஒருபோதும் உள்ளக பொறிமுறைக்குள்ளாக தான் வாக்குமூலம் அளிக்க மாட்டேன், அதாவது சர்வதேச விசாரணை மட்டும்தான் இதற்கு ஒரு வழி, அதற்கு ஜனாதிபதி அவர்கள் வழி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் 1க்கு மேற்பட்ட தடவை ஜனாதிபதி பதிலளித்திருக்கிறார். இன்று வரை அவருக்கான பதிலளிப்பு ஜனாதிபதியிடமிருந்து வழங்கவில்லை, அதற்கான எந்த ஒரு சமிக்கைகளும் அவருக்கு வழங்கப்படவில்லை. குறிப்பாக இந்த கடிதத்துக்கான பதிலளிப்பாக OMB என்று சொல்லப்படுகின்ற காணாமலாக்கப்பட்ட ஒரு அலுவலக தரப்பினர் சென்று நேரடியாக சிறையிலே அவரிடம் வாக்குமூலங்களை பெற்றதாக தகவல் தெரியவந்தது. ஆனால் அதனுடைய தொடர் நடவடிக்கை என்பது இதுவரை எந்தவித தகவல்களும் இல்லாமல் இருக்கின்ற. அவரிடம் வாக்குமூலம் பெற்றாக அந்த வாக்குமூலத்தில் என்ன பெறப்பட்டது, அது அடுத்த கட்ட விசாரணைகளுக்கு எந்த வகையிலே பயனுடைய கூடியதாக இருக்கின்றது, சர்வதேச விசாரணை கோரிக்கையை இந்த அரசாங்கம் ஏற்கின்றதா இல்லையா, இந்த விவகாரத்திலே இப்படி எதற்குமே பதில் இல்லாமல் கடந்து செல்கின்றது. தமிழ் தேசிய அரசியல் மட்டுமல்ல, நாடும் தினம் தினம் புதிய புதிய விவகாரங்களுக்குள்ளாக உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான நெருக்கடிகள்,
இப்போது வளைகுடா யுத்தத்தின் காரணமாக ஏற்பட்ட நிலைமை, இப்போது திரைசேரியில் ஏற்பட்ட நிதி மோசடிகள், இப்போது அதிலிருந்து அஞ்சல் திணைக்களத்திலிருந்து பிரித்தானியாவுக்கு மாற்றப்பட்ட $6,00,000 நிதி முறைகேடு, இப்படி தினம் தினம் பல்வேறு பிரச்சனைகள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற அரசாங்கம் இந்த விடயங்கள் எல்லாம் வசதியாக மறந்து கொண்டிருக்கு. ஆகவே அவர்களுக்கு இதிலே கூட்டு பொறுப்பு இருக்கின்றதோ இல்லையோ, அவர்கள் சொன்ன விடயத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற விடயம் அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அவர்கள் மீண்டும் தமிழ் மக்களிடையே வந்து அதற்கான காரணங்களை ஒப்பித்து விட்டு அவர்கள் தப்பித்து விட வாய்ப்பு இருக்கு. ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்? பாதிக்கப்பட்ட தரப்பாக இல்லை, இன்று எங்கள் மீது அவநம்பிக்கை கொண்டு தாங்களாகவே அந்த தலை புலந்து நீதி கேட்கின்ற செம்மணியில புதைக்கப்பட்ட உறவுகளுக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகின்றோம்? அவர்களுடைய அந்த இறுதி நம்பிக்கையாவது நாங்கள் காப்பாற்ற போகின்றோமா? அவர்களுக்காவது விசுவாசமா நாங்கள் இருக்க போகின்றோமா என்றால் மிகப்பெரிய ஒரு வேதனையுடன் தான் அதுக்கான பதிலளிக்க வேண்டியிருக்கு. ஆகவே அவர்கள் செய்கின்றார்களா இல்லையா, செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்கின்றோமா? நாங்கள் அதிலே ஒற்றுமையாக இருக்கின்றோமா? நாங்கள் அதை ஒரு அரசியல் போராட்டமாக முன்னிலைப்படுத்த தயாராக இருக்கின்றோமா? மற்ற எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு செம்மணி விவகாரத்திலே சர்வதேச விசாரணையோடு அதுக்குரிய நீதி கிடைக்கின்ற வரை தமிழ் தரப்பு அந்த இலக்கிலிருந்து மாறாது அதை மட்டுமே முன்னிலைப்படுத்தியதாக அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் இப்போது நாங்கள் முன்வைக்க வேண்டிய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. அதை விட்டு நாங்கள் வேறு விடயங்களிலே போய் நாங்கள் அரசாங்கத்தோடு கோரிக்கை வைப்பதோ, அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதோ, இல்லை தீர்வுக்கான முயற்சி அரசியலமைப்பு தொடர்பாக எல்லாம் பேசுவதில் இந்த வித பயனும் இல்லை. இந்த ஒரு விடயத்திலே கண்கண்ட சாட்சியமாக இருக்கக்கூடிய இந்த விவகாரங்களிலே எங்களினால் எந்த விடயத்தையுமே செய்ய முடியாவிட்டால், தரை புலந்து தங்களுக்காக நீதி கேட்கின்ற அந்த செம்மணியிலே புதைக்கப்பட்டவர்களுக்கு கூட நாங்கள் எந்த ஒரு உதவிகளையும் எந்த ஒரு ஆதரவையும் நாங்கள் தெரிவிக்காத பட்சத்திலே தமிழ் தரப்பினால் சொல்வதாக இருந்தால் மிக அது பொருத்தமாக இல்லாவிட்டால் மன்னிக்க வேண்டும், தமிழ் தரப்பால் ஒரு ஆணியை கூட புடுங்க முடியாது என்பதை தான் வேதனையோடு இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும். புரிகிறது, உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரிகிறது. ஆனால் நீங்கள் உங்களுடைய பொறுப்பாக அழுத்தத்தை அரசியல்வாதிகள் மீது, அமைப்புகள் மீதும் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள். அதேபோல் அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் அதுவும் கூட ஒரு நீங்கள் கொடுக்கின்ற ஒரு அழுத்தமாகத்தான் நான் பார்க்கிறேன். நன்றி ராமேந்திரன், இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து செம்மணி புதைகுழி தொடர்பாக 8வது நாள் அகழ்வு பணி நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்றைய நிலவரங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்திருந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக அனைத்துலக உயிரோடை தமிழனுடைய 16வது நிறைவாண்டிலே நாங்கள் இன்றைய நாளிலே இந்த ஒரு வேதனையோடு இந்த நிகழ்வுகளை பதிவு செய்வது என்பது அது உரமூட்டுவதாகவே அமையட்டும். தொடர்ந்தும் 17வது ஆண்டில் இந்த அனைத்துலக உயிரோடை தமிழுக்கான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நமது உறவுகள் வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.